கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் மொழி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், எங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு யாவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், ஆதலால் நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், என் பார்வையில் நீ கனமுள்ளவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள் நீ அநேகருக்கு நீங்கள் ஒருவேளை ஆகாதவர்களாய் வேண்டாதவர்களாய் அநேகர் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளலாம். நீங்கள் நிராகரிக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு உதவி செய்திருக்கலாம், அவர்களும் கூட உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்துல உங்களை என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ கனம் பெற்றவன், நீ என் பார்வையில் கனம் பெற்றவன், நீ என் பார்வையில் விளையேற பெற்ற மகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இங்கே 2 சாமுவேல் புத்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனுஷனை குறித்து, மேவிபோசேத் என்கிற ஒரு மனிதனை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் தியானித்திருப்பீர்கள். இன்றைக்கும் அந்த மேவிபோசேத்தை கர்த்தருடைய கண்கள் வெளியேற பெற்றவனாய் பார்த்தது. பிரியமானவர்களே, யோனத்தானுடைய மகனாய் இருந்த அந்த மேவிபோசேத் 2 கால்களும் முடமானவனாய் இருந்தார். எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், நிராகரிக்கப்பட்டவனாய் இருந்த அந்த மேவிபோசேத்தை கர்த்தருடைய கண்கள் விசேஷமாய் பார்த்தது, கனமுள்ளவனாய் பார்த்தது. ஆகவேதான் தாவீது ராஜா சிங்காசனத்தில் வந்து அமர்ந்தவுடன் அவர் கேட்கிற வார்த்தை, யோனத்தான் என் குடும்பத்தாரில் இன்னும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், இன்னும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் யாராயிலும் இருக்கிறார்களா என்று சொல்லி அங்கே தாவீதுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அங்கே தாவீதின் சமூகத்துல மேவிபோசேத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 2 காலம் முடமானவனாய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாய், எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் அந்த மனிதனை, அந்த மேவிபோசேத்தை விலையேற பெற்றவனாய் பார்த்தார். அவன் ஆண்டுடைய பார்வையில அவனுக்கு கனம் உண்டானது. ஆகவேதான் தாவீதுக்கு ஞாபகப்படுத்தி தாவீதுடைய பார்வையில, தாவீதுடைய பந்தியில அமர பண்ணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை அந்த மனுஷனுக்கு அங்கே கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல ஒருவேளை எல்லாராலும் நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம். எந்த காரியத்தின் நிமித்தமாய் ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில நீங்க இருப்பீர்கள். ஆனால் இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். கவலைப்படாத மகனே, நீ கலங்கி நிற்காத மகனே, நீ என் பார்வையில் வெளியேற பெற்றவன். யார் மறந்தால் என்ன, யார் உன்னை விட்டு விலகி போனால் என்ன, யார் உன்னை வெறுத்தால் என்ன, ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுது உன்னை வெறுக்காத, உன்னை மறக்காதவர், உன்னை விட்டு விலகாத தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என் பார்வையில் கனம் பெற்றவர், நீ என் பார்வையில் கனம் பெற்றவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்கிற எல்லா காரியங்களும் பயங்கரமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான், நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் அஞ்ச தேவையில்லை.
எல்லாரும் வெறுத்து விட்டார்களே என்று சொல்லி மேவிபோசேத் ஒருவேளை இருதயத்துல கலங்கி போய் இருந்தாலும் ஒரு நாள் வந்தது தாவீதுடைய கண்களில மேவிபோசேத்துக்கு கிருபை கிடைத்தது. அது போல இந்த இரவு நேரத்துல ஒருவேளை எல்லாராலும் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆமா, அநேகரால நீங்க ஒருவேளை வேதனைக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நீ என் பார்வையில விலையேற பெற்றவன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை ஒதுக்கி விடவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்கிற எல்லா காரியங்களும் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்துல காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பொறுமையாய் காத்திருங்கள். என்ன நடந்தாலும், எந்த காரியங்கள் எவ்வளவு தலைக்கு மேல் போகிற காரியம் போல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுவார். கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமையை அனுப்புவார். கனம் பெற்றவனாய் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? நாம் ஜெபிக்கலாம். மேலே அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்துல அப்பா நீங்க சொன்னீங்களா, ஆண்டவர் நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றா என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துல